ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:49 ஆயிடுச்சுங்க டைமு. கரெக்டாக வந்து நம்ம டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து வண்டி நிப்பாட்டியிருந்தோம். ஸோ அதனால் நம்ம டின்னர் சாப்பிட்டுட்ருக்கோங்க. என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். டுடே வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி வந்து ரொம்ப லாங் டியூட்டியாக தாங்க எடுத்திருக்கோம். இப்போ டைம் வந்து கரெக்டாக எவ்வளோ ஆகுது பார்த்திங்கன்னா 8:20 ஆயிடுச்சுங்க டைமு. இப்போ நம்ம இங்கேருந்து எங்கே போக போகிறோன்னா கர்நாடகாவில் லாஸ்ட்டு போக போகிறோங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹாசன் அப்படின்னு தாண்டி சுப்பிரமணியம் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து மார்னிங் தான் புக் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கேப்லாம் நீட்டாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக வந்து ரெடி ஆகிட்டு நம்ம வந்து வந்துட்டோங்க. எங்கே வந்து பிக்கப்பு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் தாலுக்கா ஆஃபீஸ் ரோட்டில் தாங்க வந்து பிக்கப்பு. கரெக்டாக இந்த ஐயங்கார் கரெக்டாக நம்ம பாலாஜி தேட்டரை தாண்டி ஐயங்கார் பேக்கரிக்கிட்ட தாங்க பிக்கப்பு. நம்மளும் வந்து முருகனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வாங்கி ஒரு 4-5 கலரில் பூவெல்லாம் வாங்கி இது பண்ணிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கரெக்டாக கிளம்பி அத்திப்பள்ளி டோல்கேட் வந்துட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:52 ஆச்சுங்க. ஸோ நம்ம பயணம் வந்து இப்போ இதோட வந்து தொடங்கி போயிட்டுருக்கோங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 350 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருதுங்க. ஸோ நம்ம எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாங்க. கரெக்டாக நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி வந்துட்டோங்க. ஃபேஸ் 1 வந்துட்டோங்க. எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து நைஸ் ரோட்லேருந்து நிலமங்கலத்துலேருந்து ஹாசன் தாண்டி 94 கிலோமீட்டர்ஸ் அந்த டெம்பிள் வந்து காட்டுதுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் டியூட்டி அப்படின்னா இதாங்க ஃபஸ்ட்டு டியூட்டி. 2026 லாங்கஸ்ட் டியூட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூட்டி தாங்க ஃபஸ்ட்டு டியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரெக்டாக நம்ம நைஸ் ரோடு சிக்னலில் தாங்க இருக்கோம். கரெக்டாக டோல்கேட்டு அதாங்க. டோல்கேட் தாண்டினோம்னா அடுத்த 40 கிலோமீட்ரு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாட்டுக்கு ஒரே ஹைவே போயிட்டே இருக்கலாங்க. டிம்கூர் ரோட்டில் தாங்க போய் இறங்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த நைஸ் ரோட் டோல்கேட் ஒசூர் அந்த நம்ம எலக்ட்ரானிக் சிட்டியில் ஏறி டிம்கூர் ரோட்டில் இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா காருக்கு வந்து 306 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ் நம்ம பாட்டுக்கு நீட்டாக வந்துகிட்டே இருக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டிம்கூர் ரோட்டில் தான் கீழே இறங்குறோம். அதாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 1 கிலோமீட்டர்ஸில் ஒரு டோல் ஒன்று வரும். அந்த டோலில் போயிட்டோமா அப்படின்னா வந்துட்டு ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் நம்ம போயிட்டு நலமங்கலம் டோல்லேருந்து லெஃப்ட் எடுத்து உடுப்பி ரோட்டில் தாங்க போகிறோம். இது வந்து நலமங்கலம் டோல் என்ட்ரன்ஸுங்க. இங்கே வந்து டைம் மட்டும் ஃபாஸ்டாகில் ரெடி ஆகிக்கும். அந்த நைஸ் ரோட் டோல் மாதிரியே தாங்க. இதை தாண்டி இன்னொரு டோல் ஒன்று வருங்க. அந்த டோலில் தான் நம்ம வந்து பேமெண்ட்டு கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த டோல் தாங்க அது நலமங்கலம் டோலு. இதை தாண்டி ஒரு 1 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மங்களூர் போகிற மெயின் ரோட்டில் வந்து கீழே இறங்கிடுவோங்க. மங்களூர் உடுப்பி போகிற மெயின் ரோட்டில் வந்து கீழே இறங்கிடுவோங்க. அப்புறம் தாங்க போய் சாப்பிட்ணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:49 ஆச்சுங்க. நம்ம இப்போ கரெக்டாக எங்கே சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹாசனுக்கு ஒரு 80 கிலோமீட்டருக்கு முன்னாடி தாங்க சாப்பிட்டுட்ருக்கோம். ஹோட்டலில் எதுவுமே இல்லைன்ட்டாங்க. ஒன்லி தக்காளி சாப்பாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவில் தான் இது வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம தக்காளி இதை விட்டாலும் ஹோட்டல் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன்னா டீ கடை லைனாக இருக்குங்க. ஆனால் ஹோட்டல் எதுவுமே இல்லைங்க. ஸோ நம்ம இங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்தோடனே டோலுங்க. லைனாக டோல் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது அங்கேருந்து. கடைசியாக கோயில்கிட்ட போயிட்டு தாங்க எவ்வளோ டோல் சார்ஜ் வந்திருக்கு அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும். இப்போ எவரி ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோல் கிராஸ் பண்ணி வர மாதிரி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரெக்டாக ஹாசன் ஃபாரஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ தான் வந்து ஏற தொடங்கியிருக்கோம். போயிட்டுருக்கோங்க. கொஞ்சம் நைட் டைம்லாம் கொஞ்சம் டிராஃபிக்கும் இருக்குங்க. கொஞ்சம் இதாக சின்சியராக வண்டி ஓட்டணும் அப்படின்னால வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேங்க. பகல் டைமில் ஹாசன் கார்டு வரப்போ எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஹாசன் கார்டில் பயங்கர ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க. ஸோ டைம் வந்து இப்போயே 2:56 ஆயிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்லாம் தாண்டி இப்போ தாங்க சிங்கிள் வேல வந்து வந்துக்கிட்டுருக்கோம். சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. நாளைக்கு கன்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நைட் எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்தோம் அப்படின்னா ஒரு 4:30க்கு தாங்க வந்து இந்த லொக்கேஷன் வந்துட்டு சேர்ந்தோம். இப்போ நம்ம கரெக்டாக வந்து குக்கி முருகன் கோயிலில் தாங்க இருக்கோம். நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ அந்த கேப்பில் ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை தான் போட்டு பார்த்துட்ருக்கேங்க. கஸ்டமர் வந்து கால் பண்ணதுக்கப்புறம் தாங்க கிளம்புனோம்.
நம்ம கரெக்டாக வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக ரூம்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. ரூம் போட்டு கொடுத்தது இல்லாமல் வண்டியும் பார்க்கிங் வந்து அண்டர் கிரவுண்ட் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங் கிடச்சிச்சு. அந்த வியூவும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டி வந்து இந்த இடத்துல தான் நிற்கிது. ஸோ கொஞ்சம் கூட சுற்றியுமே மலை, அதுவுமே கொஞ்சம் கூலிங் தான். அதுலேயும் நம்மளுக்கு உள்ள நீட்டாக பார்க்கிங் கிடச்சிச்சு. நம்ம வந்து தங்கியிருந்த ரூம் வந்து கம்ஃபர்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்குமே அரேஞ்ச் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க ரூமு. ஸோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கஸ்டமர் வந்துட்டாங்க, இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியில் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோயிலோட லொக்கேஷனுங்க. இப்போ கோயில் நம்ம தாண்டி தான் வந்துட்டுருக்கோம். இது எல்லாமே கோயில் ரைட் சைடில் தெரியுது, எல்லாமே கோயிலோட பார்க்கிங் தாங்க. அந்த பார்க்கிங் நம்ம வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தனால அங்கேயே வந்து நம்ம வந்து பார்க் பண்ணிட்டோங்க. அப்படி ஹோட்டலில் இல்லை அப்படின்னா அது வந்து கோயில் பார்க்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலாம் வந்துட்டுருக்கப்போ நிறையா நம்ம இந்த இடத்துக்கு கரெக்டாக வரப்போ 3:30 என்னமோங்க டைமு. ரொம்ப இருட்டாகவுமே இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆசன் கார்டு வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கனால கொஞ்சம் தான் எடுத்தேன் நான். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணலைங்க. அடுத்தது வந்து ஆசன் ஃபாரஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வீடியோ எடுத்திருக்கேன். அதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக நம்ம நலமங்கலம் ரோடு வந்துட்டோங்க. ஹிமாலயன் கம்பெனி ரைட் சைடில் தெரியுது பார்த்திங்கன்னா, அங்கே நம்ம வந்துட்டோங்க. அடுத்தது நைஸ் ரோடு, எலக்ட்ரானிக் சிட்டி, சந்தாபுரம், அத்திப்புள்ளி, நம்ம ஒசூர் வந்து ரீச் ஆயிடுவாங்க ஃபைனலாக. இப்போ வந்து இந்த ஹைவேல ஏறது கரெக்டாக நம்ம நைஸ் ரோடு முன்னே வந்து அந்த அவுட்டரில் என்ட்ரு ஆகணும் பார்த்திங்களா, அது மாதிரி இந்த அவுட்டரில் வந்து என்ட்ராகி வந்துகிட்ருக்கோங்க. அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் டோல் வந்துடும். அதே மாதிரி அங்கே வந்து டைம் மட்டும் ரீட் பண்ணிக்குவாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டு மட்டும் ரீட் பண்ணிடுவாங்க, எந்த இடத்துல எந்த டோலில் உள்ளே நுழைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. எங்கெங்கே போய் இறங்குறோமோ அதுக்கு தகுந்த காசுங்க. இப்போயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 306 ரூபா தாங்க கட்டணும். அங்கேருந்து வரத்துக்கு 306 ரூபா, இங்கேருந்து போகிறதுக்கு 306 ரூபாங்க நைஸ் ரோட்டில். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம கரெக்டாக எலக்ட்ரானிக் சிட்டி வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ரோடு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. அங்கே நைஸ் ரோட்டில் கொஞ்சம் மழை, அதனால் வீடியோ வந்து கவர் பண்ணலைங்க. கஸ்டமரை வந்து இப்போ கரெக்டாக வந்து நான் வந்து இறக்கி விட்டு பேமெண்ட்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு நம்ம அவ்வளோதாங்க கஸ்டமர் இடத்துலேருந்து லொக்கேஷன்லேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கும் வந்து ஒசூரில் நாமக்கல் ஏதோ கேப் தேவைப்படுது அப்படின்னா நம்ம இந்தியன் டாக்ஸி கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். மற்ற யாராச்சும் கேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கேட்டாலும் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஆசன் ஃபாரஸ்ட்டு அந்த வீடியோ போடுறேங்க, மறக்காமல் செக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.